ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பொங்கலுக்காக குழம்பு போட போகிறோம். என்ன குழம்பு போடுறதுன்னு சர்ச் பண்ணி ரொம்ப டயர்டாச்சு. யாம் இருக்க பயமேன், கூகுள் இருக்க பயமேன்னு கடைசியாக ஒரு குளத்தை கண்டுபிடிச்சி போட்டுட்ருக்கோம். ஃபினிஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். நான் வந்து ஒன்லி மேனேஜ்மெண்ட் தான். எனக்கு 2 அசிஸ்டன்ட் வச்சிருக்கேன். இப்போ 2 பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, ஹார்ட் ஒர்க் பண்றாங்க. வாவ், தென்னை மரம் சூப்பரா இருக்கு. தென்னை மரம், இது பாக்கு மரம். பொங்கலுக்கு நாங்க பனை மரமா, பனை மரம் வந்து இப்படி வராது. இங்க தேங்காய் காணோம். போட்டு ஃபைனல்ல கலர் கொடுக்கும்போது தேங்காய் கீழே ஆட் பண்ணிக்கிறோம். என்ன அங்கெல்லாம் குப்பை போடுறீங்க? ஓ, இது வேற கரும்போடவா? சரி சரி, ஓகே. மேடம், நீங்க என்ன இந்த கரும்பு நேரம் மாட்டு வாய்க்கே போட்டிருக்கீங்க? மாடு ஈஸியா சாப்பிடலாம்ல. மாட்டுக்கு சாப்பிட்றதுக்கு ஈஸியா இருக்கும். பொங்கல் வந்து மாட்டோட முதுகுலயே வச்சுட்டீங்க, பரவாயில்ல. ஓகே, அது மாடு தலையை திருப்பினாவே பொங்கல் சாப்பிடுது. வெரி நைஸ். இது என்ன நைட்டு தான் வரைஞ்சிட்டு இருக்கீங்க? 3 வரைக்கு பதில சன்ன வரைஞ்சிருக்கீங்க. நம்ம பொங்கல் எல்லாமே கலர் கொடுத்தா காலையில தான் வந்து பார்ப்பாங்க ரவுண்ட்ஸ். அப்ப காலையில வெளிச்சமா தான் நம்ம மூன் போடக்கூடாது, அதனால சன் போட்டிருக்கோம். கால் அழிக்குதுங்க, என்னங்க துணியில அழிங்க. என்ன போட்டிருக்கீங்க? முட்டை முட்டையா போட முடியாது. லட்டு. ஓ, லட்டு. கலர் கொடுத்தா லட்டு சூப்பரா இருக்கும். கலர் கொடுத்ததுக்கு அப்புறம் சாப்பிட்டு பாக்குறேன். இது என்ன நெல்லு போட்டிருக்கீங்க? ஓகே, ஒரு ஐடியா பண்ணலாம். மாடை விட பொங்க பண்ண பெருசா இருக்கு. மாடு மேல போத்தி விடுறா. மார்கழி இப்பதான் முடிஞ்சிருக்குது. இன்னையோட குளிர் இருந்தாலும் குளிராதான் இருக்கு கொஞ்சம். உனக்கு ஏதாவது தோணுச்சா இந்த மாதிரி? மயிலுக்கு போர்வை கொடுத்தாங்க பாரியா? மயிலுக்கு தானே போர்வை கொடுத்தாங்க. தேருக்கு தோல் நீங்க அந்த கதை படிச்சிருப்பீங்களே. மயிலுக்கு தானே போர்வை கொடுத்தாங்க. ஆமாண்டா, மயிலுக்கு பாரிதான் போர்வை கொடுத்தாரு. நம்ம ரக்ஷிதா வந்து நம்ம மாட்டுக்கே போர்வை கொடுத்துருக்கோம். பரவாயில்ல. பிள்ளைக்கு வேகனா எவ்வளவு தூரம் போட்டிருக்கோம். என்னோட அசிஸ்டன்ட் 2 பேரும் பின் வாங்கிட்டாங்க. அவங்க 2 பேரும் தான். அதனால புது அசிஸ்டன்டா 2 பேரும் ஜாயின் பண்ணிருக்காங்க. ஒருத்தங்க தான். அது வந்து இலை தான். தேங்காய், ஒரு தேங்காய் மட்டும் இருக்கு, இன்னொரு தேங்காய் போடுங்க. அது நடுவுல என்ன வந்துச்சுன்னே தெரியல. இருக்கிறத பார்த்துட்டு அப்படியே நான் வரேன். அது இலையோட நடுவுல போற காம்பு. ஆமா, கரெக்ட். இலையோட நடுவுல போற காம்பு. அப்ப எதுக்கு இங்க இன்னொரு இலை போட்டுருந்தாங்க? இது வாழை இலை இல்ல, வாழை இலை இப்படி வராது. சொல்லு, இது ஒரு இலையா போட்டிருந்தாங்கம்மா. சரி விடு, இப்ப என்ன பண்ணாங்க? அது நீங்க ஒரு இலையா போடுங்க. அதுல நடுவுல ஏதாவது ஒண்ணு போட்டு சரியா போச்சு. சரியா இருந்துச்சு. இலை தலைவாழை இலைமா? தலைவாழை இலையா? ஆமா. ஓகேவா? அதே மாதிரி தான் போட்டுருக்கோம். அந்த காலுக்கு அந்த கலர் குழம்பு மாடுக்கு ஏன் ஊட்டலைன்னு
அதில் இருக்குதா ஏன் தம்பி? மாடே ஃபுல்லாக ஒயிட்டாக தான் இருக்குது. அவுட்லைன் எதில் கொடுக்கறது? வேண்டாம் ஓட்ல இது காப்பித்தூள் சாமி. பழம் இருக்கு. ஒரு தேங்காய் போட்டிருக்கீங்க, இன்னொரு தேங்காய் போடலையா? சாப்பிட்டீங்களா? சட்னி ஆட்டிட்டீங்களா? வெத்தலை 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 பாக்கு. வெத்தலை பச்சை கலர் ஒன்று போட்டுருமா? என்ன பச்சை கலர் பவுடர் இல்லையா? போட்டு வெத்தலையாட்டு போட்டு மேலே போடு. மேலே அந்த இடம் காப்பு இருக்குல்ல, அந்த வெள்ளையா இருக்கிறது என்ன? அந்த வெள்ளை அந்த இடத்துல அதான் தேங்காய். தேங்காய் வெள்ளை கலர்லயா இருக்கும். தேங்காய் அப்ப இன்னொரு மூடி போட்டு நீ அதே மாதிரி அதான் சட்னி ஆட்டி போட்டுட்டீங்களே. அதே மாதிரி இன்னொரு மூடி இந்த பக்கம் போட்டு, பழத்துக்கு இந்த பக்கம். அங்க இருக்கு பாருங்க. அவங்களே கொடுத்துட்டாங்க. வெத்தலை பாக்கு மேலே போடு. கேப்ல வெத்தலை பெரிய வெத்தலையை போடு. இடந்த பெருசாக இருக்கும். எங்கேயோ போடுங்க. இல்லைம்மா மேலே போட. பழத்துக்கு மேலே அங்கே போட்டுருங்க. அந்த கேப்ல. அவ்வளோதான். வெத்தலை பாக்கு நடுவில் கலரில் பாக்கு வச்சு. அதான் வாழைப்பழத்தோட மேலே இருக்குது. அதே பார்க்கறது இருக்குது. பாக்கு ஸ்மைலி மாதிரி போட்டீங்க. அவ்வளோதான். இந்தாப்பா. ஓகே, அவ்வளோதான். வெற்றிகரமாக உங்களுக்கு தெரிஞ்ச கலர்ஸ் அங்கே போட்டு ஃபில் பண்ணிட்டோம். கலர் பத்தாது, நிறைய போடுவோம். இப்பெல்லாம் சிம்பிள். எல்லாம் வயசாக நான்